ஜோதி மாமலை ப்ராஜெக்டில் இப்போது இது வந்து வேளச்சேரியில் ஆரம்பித்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியே இருந்துச்சு. இப்போது அவுட் ஆஃப் த டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்த இப்போ இருக்கிற தர்மசாலையில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் கிராம சேவை தொடங்கணும், கிராம மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி செஞ்சி அருகே திண்டிவனம் பக்கத்தில் செஞ்சி திருவண்ணாமலை போகிற வழியில் செஞ்சி அருகே தேவதானம்பேட்டைன்னு சொல்லிட்டு வள்ளலார் தவம் இருந்த ஒரு மலை அப்படி சொல்கிறாங்க. அந்த மலை அடிவாரத்தில் எங்களுக்கு கிடச்சிது. எல்லாமே நாங்கள் வந்து ப்ரேயர்லேயே வச்சுப்போம், வேண்டுதல்லே வச்சுருப்போம். அதுவாக தன்னால் அது செயல்படுது. வள்ளலாரையா சொல்கிறாங்க, சன்மார்க்கம் நானே நடத்துகிறேன் அப்படின்றாங்க. ஸோ யாராவது டோனர் வழியாக வந்து எது வேணுமோ அது வந்து நிறைவேற்றப்படும். எங்கள் நிறுவனர் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு பொருள்பட சொல்கிறது வந்து தெய்வம் வந்து நேராக வராது, மனித ரூபத்தில் தான் வந்து தெய்வம் வரும். அதனால் வர்றவங்க எல்லாருமே தெய்வம் தான், கொடுக்குறவங்களும் தெய்வம், அது பெறவங்களும் தெய்வம், பயன்பாட்டுக்குள்ளே 2 பேருக்கும் பாலமாக இருக்கிற எல்லாருமே வந்து தெய்வ சாட்சிகளாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் வந்து தெய்வ ரூபாய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விதத்தில் அதே மாதிரியே நாங்கள் தேவதானம்பேட்டையில் அந்த ஜோதி மாமலை திட்டப்பணிகள் வந்து இப்போ ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு ஒரு இடம் வாங்கி அதை வந்து வளர்ச்சி பணிகளை மாற்றுறோம். இப்போதைக்கு விவசாய பணிகள் பண்ணியிருக்கோம். அதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாய பணிகளாக செய்கிறோம். அதில் விளைஞ்சி அந்த தோட்டத்தில் விளையிறது எல்லாமே வந்து காய்கறிகள், நெல் மூட்டை எல்லாமே வந்து மக்கள் அன்னதானத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு வள்ளலார் வழியில் ஒரு வந்து பள்ளிக்கூடம், முதியோர் இல்லம், தியான மண்டபங்கள்லாம், வழிபாடு கூடங்கள்லாம் வந்து அமைக்கணும், உலகமே வடலூராக மாறணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கொள்கையில் நாங்களும் பங்கெடுத்துக்கிட்டு அது நோக்கி போயிட்டுருக்கோங்க.